என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்ட கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் பதிலை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதணும். சரியா? சரியா டாக்டர், நான் சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் கூட டாக்டர் சொன்னது போல ஒழுங்காக எடுத்தேன். ஒழுங்காக நான் சாப்பிட்ட பிறகு கூட எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, எனக்கு ஏன் இப்போ கண் பார்வை குறைஞ்சி கண்ணு குருடு வந்துச்சுன்னு கேட்டாங்க. பதில் சொல்லி தர போகிறேன், கரெக்டாக கவனிச்சுடுங்க. ஒரு ஆளுக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஏன் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு ஆளுக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஏன் வருது அப்படின்னா மிக ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆபத்து அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், அத்தீரோஸ்க்ளீரோசிஸ், இந்த பிளாக் உண்டு பண்றதுக்கு மிக ஆபத்தான காரணம் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? கண்ணுக்கு போன்ற இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பிளாக் ஆகும்போது பிரச்சனை வரும்போது டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஹார்ட் உள்ள பிரச்சனை வரும்போது ஹார்ட் அட்டாக். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ண முடியும். வேற நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியாது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டா இப்ப புரியும். நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டுல நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சரியா?